வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 27. இன்றைய சிந்தனை தலைப்பு, சமுதாயத்தில் நட்பு கெட காரணம் என்ன? இந்த சமுதாயம்னா என்னங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதன் வாழ முடியாது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வேண்டிய வாழ்வியல் தேவை பொருள்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சமுதாயத்திலேருந்து தான் கிடைக்குது. இப்போ கூடி வாழக்கூடிய அமைப்பு, இப்போ ஒரு தனி மனிதனாக இருந்தால் குடும்பம்னு சொல்ல மாட்டோம். ஒத்தும் உதவியும் வாழ்வதற்காக பலரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை குடும்பன்றோம். அதுபோல் பல குடும்பங்கள் இணைந்த ஒரு அமைப்பை தான் சமுதாயம், சொசைட்டி அப்படி சொல்கிறோம். அந்த சமுதாயம் வளமாக நலமாக இருந்தால் தான் தனி மனிதனுக்குரிய வாழ்வியல் ஆதாரங்களாகிய உணவு, உடை, வசிப்பிடம், உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்குரிய வசதி வாய்ப்பு இதெல்லாம் காலத்தோடும் முறையோடும் சரியாக கிடைக்கும். அப்போது அந்த எப்படி சமுதாய வளம் கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மனித மனங்கள் தன்னலம் சுயநலம்னு ஒரு ஆதியில் இருந்தப்போ இவ்வளவு அறிவு வளர்ச்சி இல்லை, ஐக்கியம் அதிகம் இல்லை, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் போர் என்பது ஏற்பட்டது. இந்த போர் குணங்கிறதே மிருகநிலை தான். மிருகங்களுடைய குணம்தான் போர் குணம்தான். அது தன்னை தற்காத்து கொள்வதுக்காகவும் தனக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை பெறுவதற்காகவும் பிற மிருகங்களோட போராடி தான் வாழ வேண்டியிருக்கு. அதுதான் அந்த போராட்டம் தான் மனிதனுக்குள்ளாக கருமையத்தில் இருந்து இந்த மனிதன்னு 6வது அறிவு பெற்ற மனிதராக தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறனும் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருந்தும் கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை துன்புறுத்துகிறான் அப்படிங்கிறதா சண்டைன்னு சொல்கிறோம். அது வாய்ச்சண்டை, கைச்சண்டை எல்லாம். அதுபோல் ஒரு ஒரு குழுவாக இருக்கிறவங்க இன்னொரு குழுவோட சண்டை போடுறாங்க. அது இன்னும் அப்படியே பெருகி 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 பலவாக இப்போ பார்த்தோம்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் சண்டை போடுது. இப்போ இந்த சண்டை போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாய வளம் அழியுது. எவ்வளவோ வருஷம் கஷ்டப்பாடுபட்டு சம்பாரித்து வச்சுருக்காங்க பொருள்கள், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளான பொருள்கள் எல்லாம் அழியுது. மக்களுடைய உடல் நலம் மனநலம் கெடுது. இனியும் பார்த்தோம்னா அத்தனை பழிச்செயல்கள், அவ்வளவு வருத்தங்கள், துக்கங்கள், அமைதியின்மை அவ்வளவும் ஜீன் மூலமாக, கருமையத்தின் மூலமாக தொடர்ந்து பிறவிகளில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எதிர்கால சந்ததியினர்களுக்கும் போகுது. இது தெரியாமையே மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்கு போரிட்டாங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மற்றவர்களோட போரிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆதி மனிதர்கள் இருந்திருக்காங்க. தங்களை தற்காத்து கொள்ளணும், தங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக அதுக்காக போராடி இருக்காங்க. ஆனால் அது வளர்ந்து இன்றைக்கி எல்லா வகையிலையும் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு கம்ப்யூட்டர் யுகத்தில், கணினி யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நெல்லை போட்டு 100 நெல்லை உருவாக்க தெரியுது. அப்படி ஒவ்வொன்றுலேயும் வளர்ச்சி அடைஞ்சு, அது மட்டும் இல்லை, நாகரிகம்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மனித நேயத்தை மேம்படுத்தக்கூடிய எத்தனையோ வகையான அறிவு வளர்ச்சி இந்த மனித குலத்தில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த போர் என்பது தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கங்கிறார் மகரிஷி. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஹிரோஷிமா, நாகசாகிங்கிற இடத்துல முதல்ல இந்த அணுகுண்டை போட்டாங்க. அது அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் போது இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எவ்வளவோ உழைப்பாளிகளாக இருந்தாலும் ஜப்பான் நாட்டில் இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஏற்பட்டு அந்த ஜீன் மூலமாக வர்றதுனால பல வகையான உபத்திரவங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் உள்ளடங்கி இருக்குது கருமையத்தில். சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படுது. அப்போ அவங்க மனித வாழ்க்கையில் அவங்க அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவங்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் வெளிப்படும் போது மற்றவங்களை துன்புறுத்துகிறாங்க. இல்லை, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்புறுத்துகிறாங்க, மனிதனே ஏன் துன்புறுத்தணும் அப்படின்னு எல்லாம் மேடைக்கு மேடை பேசுவாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, மிருகநிலை பதிவுகள் போர்க்குணம்ங்கிறது அங்கேருந்து வந்தது இந்த மனிதனில் ஜீனில் வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இன்றைக்கி வரைக்கும் வருது. ஆனால் பொருள்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் சரியான முறையில் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்படி தான் எல்லோரும் அனுபவிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது எங்கள் குடும்பத்திலே சொல்லுவாங்க சும்மா அடிக்கடி, எக்ஸ்பைரி ஆன டேட்டா பார்த்துக்கோ,
தேதி முடிஞ்ச பொருளை பயன்படுத்தாத, தேதி முடிஞ்ச பொருளை, இது ஒரு சட்டம் போட்டிருக்கேன். ஏன் ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அது இவ்வளவு காலத்துக்கு தான் பயன்படுத்த முடியும், அதுக்கு மேலே இன்னொன்று அது கெட்டு போயிடும், அதை உட்கொள்ளும்போது அது உடலுக்கு கேடு, மனதுக்கு கேடு, எல்லா வகையிலையும் கேடாகி போயிடும்ங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அதுபோல் ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம், மற்றவங்களுக்கு வழங்குகிறோம், அது வாணிபம்ங்கிற முறையில் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சட்டங்கள் போட்டிருக்காங்க. அதே போல் மனிதனை மனிதன் மதித்து வாழணும், துன்புறுத்தக்கூடாது, அதுக்கு நிறைய ஒழுக்க பழக்க சட்டங்கள். யாராவது குற்றம் புரிஞ்சால் ஒருத்தனோட இன்னொருத்தன் இப்போ அடித்து பறிச்சுக்கிட்டான் பொருள்களை அப்படின்னா உடனே அவன் திருடேன் அப்படிங்கிற முத்திரையை குத்திடுறாங்க. பிறக்கும்போதே யாரும் திருடராக பிறக்கிறதில்ல, அவன் செய்கிற செயல் மூலமாக எல்லோரும் குழந்தைகளாக தான் பிறக்கிறோம், அதை திருடன்றாங்க. அப்போ அதை குற்றம் அப்படின்ன உடனே அதுக்கு தண்டனை அப்படின்னு இப்படியெல்லாம் சட்டங்கள் போட்டிருக்காங்க. இந்த சட்டங்களெல்லாம் இயற்றுவது யாருனாக்க ஆட்சியாளர்கள். அந்த ஆட்சி அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பல காலமும் சமஸ்தானங்களும் ஜமீன்தார்களும் ராஜாக்களுமாக மன்னராட்சி காலங்களாக ஒவ்வொரு பகுதியாக ஆண்டு வந்தவங்களையெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வியாபாரத்துக்காக வரும்போது அவங்க நாடு பிடிக்கணுங்கிற நோக்கமாகி போயிடுச்சு. வியாபாரத்துக்கு வந்தவங்க நாடு பிடிக்கணும்னு ஆகிய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதியாக அவங்க கைப்பற்றி கொண்டே வந்தாங்க. கடைசியில் இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இதை ஒரே அத்தனை பிரிவுகளாக கடந்ததையெல்லாம் ஒரே நாடாக பாரதம்ங்கிற முறையில் கொண்டு வர்றதுக்காக எத்தனையோ பேர் தியாகங்கள் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சி அமைப்பு அப்படின்னு வரும்போது அது மத்தியில் ஒன்று, மாநிலத்தில் ஒன்றுங்கிற மாதிரி பல மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க இந்த நாட்டில். அதுபோல் தான் ஒவ்வொரு ஆட்சி முறைகள்லையும் மக்களுடைய உயர்வுக்காகவும் மக்களுடைய வாழ்வியல் தேவைகள் முழுமையாக கிடைக்கவும் அவங்க மகிழ்ச்சியாகவும் அமைதியாக வாழ்கிறதுக்காகத்தான் அந்த ஆட்சி அமைப்புங்கிறதுல சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா எந்த நோக்கத்துக்காக எது ஏற்படுத்தப்பட்டதுங்கிறதே மனித குலத்தில் மறந்துறாங்க. ஏன்னா எதுக்காக பிறந்திருக்கோம்னுங்கிறதே மறந்துட்டான் மனுஷன். அதனால் எப்படி வாழணுங்கிறதையும் மறந்துட்டான். அதனால் அந்த போர்க்குணம்ங்கிறது ஒவ்வொருத்தட்டையும் இப்போ மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு போர் நடக்குது அப்படின்னு உடனே இந்த பக்கம் 1000 பேர் செத்து போயிடுறாங்க, அந்த பக்கம் 1000 பேர் செத்து போயிடுறாங்க, இப்போ மிச்சம் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தோம்னா இதை முற்காலத்துலலாம் மதங்கள் பெயரால் புனித போர்கள்னெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தனை சாக வைக்கிறது, துன்புறுத்துறது புனிதமானதா, இதை இந்த காலத்தில் சிந்திக்கணும் அப்படிம்பார். அதுபோல் இந்த பக்கம் 1000 பேர் அந்த பக்கம் 1000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களாம் யாருன்னா கொலைகாரர்கள். அவருடைய சந்ததியினர் தான் நாம் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா எத்தனை பேர் நம்ம முன்னோர்களாக இருந்தவங்க அந்த உருவத்திலேருந்து என்னென்ன செஞ்சோமோ அத்தனையும் இன்றைக்கி நம்ம ஜீனில் கர்மயத்தில் இருக்கிறனால தான் அடுத்தவங்களை துன்புறுத்தி வாழ்கிறான். மிருகநிலை பதிவுகள் மனிதனில் வருது. அதனால் இந்த போர் என்பது இந்த காலத்தில் வேண்டியதில்லை. ஐநா சபைங்கிறத 2ஆம் உலக போர் என்பது 1945 ஏற்படுத்தி உலக நாடுகளுக்கெல்லாம் நன்மையும் மேன்மையும் மக்கள் நலமாக வளமாக வாழணுங்கிறதுக்காக சில அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதுபோல் இந்த எல்லைக்கோடுகள்ங்கிற ஒன்றை அந்த ஐநா சபையில் ஒரு பகுதியினை அதை ஒரு துறையாகவே எடுத்துக்கிட்டு அவங்க தான் பராமரிக்கிறதுன்னு வந்தாவே இந்த எல்லைக்கோடுகள் சமாச்சாரத்தினாலேயே அந்த விரிவாக்கணுங்கிறதுக்காகவே போரிடுறாங்க. ஏன்னா மண் பெண் பொன் ஆசையினால தான் ஆரம்பத்தில் மன்னராட்சி காலத்தில் ஆரம்பித்த அந்த போர் குணமானது அந்த மிருகநிலை பதிவுகளுடைய வெளிப்பாடு. இன்றைக்கி பாம் குண்டுகளை தயார் பண்ணி விஞ்ஞான முறையில் ஒரு நாட்டை இங்கேருந்து ஒரு ரிமோட்டை அழுத்தினாக்கா உலகத்தின் மறுகோடியில் இருக்கிறவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கதா மகரிஷி சொல்கிறாரு. ஒரு முறை அவர் யுஎஸில் இருக்கும்போது ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படிக்கிறார். ஒரு செய்தி என்னென்னா, இந்த ஒரு நாடை இன்னொரு நாடு பயமுறுத்துது. எப்படி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு 7 குண்டு நாங்கள் தயார் வச்சுருக்கோம், 7 தடவை அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து பொருள்களை அந்த பாம்பு குண்டு தயாரிக்கிறதுகளை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கங்கும்போது இதர நாட்டுக்காரவங்களாம் பயந்துக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்கிறதாமா, தங்களுடைய வலுவை காமிக்கணுங்கிறதுக்காக, அப்போ இவங்களுக்கு அடங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் மிருகநிலை பதிவுகள் தான். அப்போது அது மகரிஷி கேட்குறாரு, இப்போ ஒரு தடவை பாம்பு போட்டு உலகத்தை அழிச்சிட்டு அப்புறம் மிச்சம் 6 எதுக்கு 6 சேர்ந்து தானே அழிஞ்சு போயிடுறது, 7 தடவை அழிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்களே அப்படிம்பார். அதே போல் இந்த எல்லைக்கோடுகளை பாதுகாக்கிறதுக்காகங்கிறது அது எவ்வளோ இராணுவத்தை வச்சு எவ்வளவெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும். அந்த மொத்த இராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய தொகையை கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா ஒரு நாளைக்கு இந்த இந்தியா முழுசும் இல்லை உலகம் முழுசும்
எல்லா நாட்டுக்காரவங்களும் சேர்ந்து இந்த எல்லை பாதுகாப்பு படைக்காக செலவிடக்கூடிய ஒரு நாள் செலவு ஒரு மாதத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமான செலவுக்கு சமமாக ஒரு மாதத்துக்கு. அப்படி ஆக்கத்துறைக்கு செலவிட வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் பொருள் வளத்தையும் இப்படி அழிப்பதற்கு என்று மனிதர்கள் பயன்படுத்துவது நியாயமா? இப்போ வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள்லாம் நினச்சி பாருங்கள். போர்னால் ஒரு குடும்பத் தலைவன் இறந்துட்டான் அப்படின்னா ஒரு மனைவி தன்னோட கணவனை இழந்துடுறா. அவன் செத்து போனவன் போயிட்டான். ஆனால் இந்த பெண் வாழ்வாதாரம் இல்லாமல் சமுதாய குற்றங்களுக்கெல்லாம் ஆட்பட வேண்டிய நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லை, செத்து போயிட்டான்னா போர்க்காலத்தில் பரவாயில்ல, கை போய் கால் போய் பார்த்துக்கவும் ஆள் இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்படுறாங்க. இதெல்லாம் இந்த இறையுணர்வு அறநெறிங்கிறது ரெண்டும் அந்த ஆட்சி பீடத்தில் அது அந்த ஆட்சி அமைப்பு முறையிலேயே வரணும். இறையுணர்வு அறநெறி, அந்த இறையுணர்வுங்கிறது தான் பிறர் துன்புறதை பார்க்கும்போது அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற அந்த ஆன்மீக எழுச்சி ஒவ்வொரு உயிர்லேயும் எழணும். அதுபோல் சட்டங்கள் அமைக்கப்படணும். அதே போல் அறநெறி சார்ந்து வாழணுங்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்காக பிறரை பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது. இந்த ரெண்டும் இணைஞ்சு வந்ததுனா தான் மக்கள் எப்போவுமே அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்சதை அந்த சமுதாய நலம் வேண்டி செய்யுங்க என்பதை தான் மகரிஷி இன்றைய சிந்தனையில் நமக்கு உணர்த்துகிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.